வணக்கம். சற்று முன் 4வது தவணை நிலுவை டிஏ அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த 4வது தவணை நிலுவைத் தொகை டிஏ பணம் எந்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும், இன்னும் எத்தனை நிலுவைத் தொகை வழங்கப்பட உள்ளது என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். அரசு ஊழியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்துள்ளது. நீண்ட நாள் கோரிக்கையான அகவிலைப்படி உயர்வு சார்ந்து வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் கோரிக்கையினை ஏற்று இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். தற்போது மாநில அரசு ஊழியர்கள் 55% அகவிலைப்படியை பெறுவார்கள். மாநிலத்தில் ஏறத்தாழ 7.5 லட்சம் அரசு ஊழியர்கள் இதனுடைய பலன்களை பெறுவார்கள். பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை கொடுத்துள்ளது. நீண்ட நாள் கோரிக்கையான அகவிலைப்படி உயர்வை மாநில அரசு அறிவித்துள்ளது. தற்போது மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படியை பெறுவார்கள். உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி நிலுவைத் தொகையாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை 5 சமமான தவணையில் வழங்கப்படும். முதல் தவணை 2025 ஜூன் மாதம் வழங்கப்படும். கடைசி தவணை 2025 அக்டோபர் மாதம் வழங்கப்படும். இதனால் ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிதிச்சுமை குறையும். அறிவிப்பின்படி ஜூலை 1, 2024 முதல் ஏப்ரல் 30, 2025 வரை நிலுவைத் தொகை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 2025 மாதத்தில் 5 சம தவணையில் வழங்கப்படும். மாநில அரசு ஊழியர்கள் ஜூலை 1, 2024 முதல் மே 31, 2025 வரை ஓய்வு பெற்றால் இருந்தால் நிலுவைத் தொகை அவர்களின் வாரிசுகளுக்கு ஒரே தவணையில் வழங்கப்படும். இது மத்திய பிரதேச அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தியாக வெளிவந்துள்ளது. இதனுடைய அறிவிப்பை மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.